அயோத்தி ராமர் கோயிலில் சீதாதேவிக்கு அணிவிக்க தமிழ்நாட்டிலிருந்து வாழை நார் புடவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பட்டுப்புடவைகளுக்கு பெயர் போன தமிழ்நாட்டிலிருந்து வாழை நார் புடவை தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்டது ஏன்? சீதாதேவிக்கும் இந்த புடவைக்குமான தொடர்பு என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி நாடு முழுவதும் இருந்து பல்வேறு பரிசு பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருந்து பெரிய அளவிலான வெண்கல மணி மற்றும் பூஜை பொருட்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சீதா தேவிக்கு அணிவிக்கக்கூடிய புடவை சென்னையில் தயாரிக்கப்பட்டது. பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் செயல்பட்டு வரும் இயற்கை நார் நெசவு குடும்பம் வாழை நார் பருத்தி கலந்த புடவையை தயாரித்துள்ளது. அயோத்தியில ஸ்ரீ ராமபிரானுடைய கோவில் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது. நாங்க அதனை ஒட்டி நாங்க வாழை நாறு பருத்தி கலந்த புடவை சீதா தேவிக்கு நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 15-20 நாள் முன்னாடியே முடிவு எடுத்துருந்தோம். பட்டு உள்ளிட்ட பலவிதமான புடவை ரகங்கள் உள்ள போதிலும் சீதா தேவிக்கு வாழை நார் புடவை அனுப்பி வைக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து விளக்கியுள்ளார் இயற்கை நார் நெசவு குடும்ப உரிமையாளர் சேகர். நாங்க அந்த கும்பாபிஷேகம் வெற்றி பெறணும், அதே சமயத்துல எங்களுடைய வாழை நார் உலகம் முழுவதும் பிரபலமாகணும். அதே சமயத்துல சீதா தேவி ராமநேசனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த காலத்துல ராமாயண காலத்துலவே ஆஞ்சநேயர் சீதா தேவிக்கு வாழைநாறு சரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்கு. அதன் அடிப்படையில தான் நாங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இது வாழைநாறுல செய்யறதுனால வேளாண்மை துறை மக்களுக்கும் நெசவாளர்களுக்கும் ஒரு பயனடைய ஒரு திட்டமாக இருக்குது. 10 பெண் ஊழியர்கள் 10 நாட்களாக இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து இந்த புடவையை தயாரித்துள்ளனர். 20 அடி நீளம் 4 அடி அகலத்துடன் அயோத்தி கோயில் வடிவமைப்புடன் வாழை நார் புடவை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒரு 10 பேர் எடுத்து இந்த ஃபைபர்ல இருந்து எல்லாமே ஷார்ட் ஃபைபரா இருக்கு. ஃபைபர்ல இருந்து யான் டெவலப் பண்ணதுக்கு குறைஞ்சது 1 வாரம் ஆயிடுச்சு. 10 பேர் செஞ்சு விடாத வேலை செஞ்சுக்கிட்டு அந்த சாரி ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுல ராமர் மந்திர் அந்த கோயிலும் அந்த ராமர் அம்பு செலுத்துற மாதிரியாகவும் அது பண்ணி நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு சீதா தேவிக்கு அனுப்புறோம். நாங்க ராமர் கோயிலில் வைக்கப்பட உள்ள சீதா தேவி சிலைக்கு சென்னையில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வாழை நார் புடவை விமானம் மூலம் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்காக தாம்பரம் செய்தியாளர் சுரேஷ். வரும் 22ஆம் தேதி திறக்கப்பட உள்ள ராமர் கோயிலின் கர்ப்பகிரகத்தில் ராமரின் சிலை வைக்கப்பட்டது. கிரேன் மூலம் கவனமாக எடுத்து வரப்பட்ட 51 அங்குல சிலை ஊழியர்களின் உதவியுடன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. தாமரை மீது ராமர் நிற்பதைப் போல 7 அடி உயரமும் 150 கிலோ எடையும் கொண்டதாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராமர் சிலையின் முகம் மூடப்பட்ட முதல் புகைப்படமும் வெளியாகியுள்ளது.